வணக்கம். சித்தக்க உணவை மருந்து மருந்து உணவு. நம்ம சாப்பாட்டில் வந்து காய்கறிகள், பழங்கள், ஒரு பேலன்ஸ் டயட் இருக்கணும். சிரசு அதாவது தானியங்கள் எல்லாமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். மீன் வகைகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் வருது. ஏன்னா வாழ்வியல் தான் சித்த மருத்துவங்கிற மாதிரி மீனும் நமக்கு ஒவ்வொரு மீனாக சித்தர்கள் சொல்லிட்டு இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் விளக்கக்கூடிய மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கடல் மீன்களில் வெள்ளை வவ்வால் வந்து பத்திய குணம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் வந்து பத்திய குணம் மிக்கது அப்படின்னாலே தாய்மார்கள், குழந்தை பேறு பெற்றவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் அனைவரும் சாப்பிடக்கூடிய மீனை தான் பத்திய மீன், பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்கிறது. இவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியவங்க சாப்பிடக்கூடியது அப்படின்னாலே நிறைய நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு உண்மையான கூற்று. இதே கருவவ்வால், வாவல்னு சொல்கிறாங்க, இங்கே நிறைய பேர் வாவல்னு சொல்கிறாங்க. கருவவ்வால் வந்து ஸ்கின் டிசீஸை உருவாக்கும், சொறி, சிரங்கு இதெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விலாங்கு மீன் வந்து தாது விருத்திக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கிழங்கான் மீன் வந்து மேனியை வந்து செழுமை அடைய செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பசியலெல்லாம் தூண்டக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்கள் நிறையவே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு வகையாக சொல்லிட்டு, ஆற்று மீனை பொறுத்த வரைக்கும் பொதுவான எல்லா ஆற்று மீனும் நல்ல வீரிய விருத்தி, அதாவது மேல் ஃபர்டிலிட்டிக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி தாதுக்களுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புல உள்ள மசில்ஸ்க்கு, தாதுக்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்ல பசி தூண்டியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆற்று மீன் நிறைய ஃபேட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி குளத்து மீன் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மடு மீன், அப்புறம் குளத்து மீன், ஏரி மீன், இது மூணுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதில் நிறைய தேவையான உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளும் பெரியவர்களும் சாப்பிடக்கூடிய மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடக்கூடாத மீன் அப்படின்னு சொல்கிறது, நம்ம கடலை தாண்டி சொல்கிறது வந்து கிணற்று மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிணற்று மீன் சாப்பிட வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும், மூளையில் போகிற நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது பலப்படுத்தாமல் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிணற்றுல உள்ள மீனை சாப்பிடாம நம்ம ஆற்று மீன், மடு மீன், ஏரி மீன் இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஏரி மீன் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேனி வந்து பளபளப்பு கொடுக்கும். ஏன்னா நிறைய ஃபேட் இருக்கிறதால மேனிக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மடு மீன் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நல்ல பசி தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரி மீன், ஆற்று மீன் எல்லாமே சுர நோய்க்கும் கபத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சளி பிடிச்சவங்க, சீதளம்னு சொல்கிறது அடிக்கடி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன் வகைகளில் பொதுவானது நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதனால் மீன் வந்து அதுவும் கடல் மீன்களில் எது சாப்பிட்லாம், எது விளக்கலாம் அப்படிங்கிறத குறிச்சிட்டு அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு, பொதுவாக கிணற்று மீனை தவிர ஆற்று இது ஏரி, மடு, குளம் இந்த மீன்களை வாங்கி நம்ம சாப்பிடும் போது அது எல்லாமே இந்த ஆற்று மீன், கிணற்று இல்லாமல் ஆற்று மீன், ஏரி மீன், மடு மீன் இது எல்லாமே, குளத்து மீன் எல்லாமே பத்திய வகையை சேர்ந்ததாக இருக்கும். அதனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இதில் ஹை ப்ரோட்டீன் உண்டு. கடல் மீனாக இருந்தாலும் சரி, ஆற்று மீன், குளத்து மீன், எந்த ஏரி மீன் எதுவாக இருந்தாலும் சரி, மீன் குழம்புல போட்டு சாப்பிட்ற மீன் வந்து நமக்கு உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இதே வந்து ஃப்ரை பண்ணும்போது, ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட பலன் வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா அது வேகிற பக்குவமே அது வேறு விதமாக இருக்கும். நிறைய ஆயில் வேற சேர்க்கறதால அது வந்து ஒரு சில மீன்கள் வந்து அதிகமான கொழுப்பு சத்து இருக்கிறதால அதில் வெடிக்கும். நீங்களே கவனித்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணுற மீனை தவிர்த்துட்டு நம்ம குழம்பு மீன், அதுவும் நிறைய புளி சேர்க்காத, நிறைய தக்காளி, கொடாம்புளி சேர்ந்த நமக்கு மீன் கறி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உப்பு, புளி, காரம் எல்லாமே நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்கும். முக்கியமாக புளி வந்து நம்மளோட ஏஜிங் எஃபெக்டை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ கொடாம்புளி யூஸ் பண்ணி புளியை தவிர்த்துட்டு நம்ம மீன்கள் சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முழு பலனும் நமக்கு கிடைச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை